வெரி குட் மார்னிங் டு ஆல். ஸோ நம்ம என்னதுன்னா டிஎன்பிஎஸ்சி, ஸோ தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மூலிமா டெக்னிக்கல் லெவல் போஸ்ட்டு, நான் இன்டர்வியூ போஸ்ட் லெவலில் வந்து கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த எக்ஸாமினேஷனுக்கான புக்ஸ் அப்படின்றது நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. ஸோ இந்த புக்ஸ் பொறுத்தளவுக்கு டிகிரி லெவலுக்கும் டிப்ளமோ லெவலுக்கும் வந்து கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க. டிகிரி லெவலுக்கு ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷன்றதை க்ளோஸ் பண்ணாங்க. டிப்ளமோ லெவலுக்கு ஒரு 2-3 டேஸ்க்கு பிஃபோராக வந்து நோட்டிஃபிகேஷன் அந்த அப்ளிகேஷன்றதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்ட்லேருந்தும் பல்வேறு துறைகள் டிஎன்எஸ்டிசி போன்ற துறைகள்லேருந்தும் இந்த டெக்னிக்கல் லெவல் போஸ்ட்டுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்து விட்டுருந்தாங்க. ஸோ இதை கொடுத்துருக்கிற காலிடங்கள் மேலும் அதிகரிக்கலாம் அப்படின்றது ஒரு தேர்வுகளுடைய பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது. கண்டிப்பாக அதை வந்து அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ தமிழ்நாடு மின்சார வாரியத்திலலாம் காலிடங்கள் அப்படின்றது அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த ட்ரிபிள் முடித்தவங்களுக்கு இது ஒரு பிக் ஆப்பர்ச்சுனிட்டினே சொல்லலாம். அசிஸ்டன்ட் இன்ஜினியராக இருக்கட்டும், இல்லை வந்து டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டாக இருக்கட்டும், இதற்கான ஆப்பர்ச்சுனிட்டின்றதை டிஎன்பிஎஸ்சி மூலியமாக வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதனால் இந்த ஒரு வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிடாமல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற சப்ஜெக்ட் கோட் வைஸாக வந்து புக்ஸ் மெட்டீரியல் என்னென்ன இருக்குன்றத ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அந்த வீடியோ. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் டிப்ளமோ லெவலுக்கு போத் சப்ஜெக்ட் வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ தமிழ், அதாவது ஜெனரல் ஸ்டடீஸாக இருக்கட்டும், தமிழாக இருக்கட்டும், அதே மாதிரி சப்ஜெக்ட் பேப்பரான ட்ரிபிள் புக்காக இருக்கட்டும், எல்லாமே வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜில் போத் சப்ஜெக்ட் வந்து அவைலபிள் இருக்குது. அதே மாதிரி ஐடிஐ பார்த்திங்கன்னா எலக்ட்ரிஷியன், ஃபிட்டர் இந்த மாதிரியான புக்ஸும் அவைலபிள் இருக்குது. ஸோ இந்த புக்ஸ் பொறுத்தளவுக்கு எம்சிக்யூஸாக தான் நம்ம வந்து கொடுக்குறோம். 10 யூனிட் வந்து கவர் பண்ணி எம்சிக்யூஸ் டைப்பில் தான் வந்து கொடுக்குறோம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் அந்த வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, பார்த்துட்டு நீங்கள் சாம்பிள் பார்த்துட்டு கூட புக்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸாமினேஷன் பொறுத்தளவுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் பேஸ் பண்ணி தான். ஸோ எந்த வித இன்டர்வியூவும் இல்லாமல் சிங்கிள் எக்ஸாமினேஷன் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4லாம் எப்படி எழுதுகிறோமோ அதே மாதிரி ஒரு இதில் தான் வந்து இந்த எக்ஸாமினேஷன் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை டிப்ளமோ ட்ரிபிள் முடித்தவங்க மிஸ் பண்ணிடாமல் இந்த இருக்கிற யூனிட் வைஸாக நீங்கள் பார்த்து கூட வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ நம்மகிட்ட புக்ஸ் வாங்கணும் அப்படின்ற ஒரு கம்பல்ஷனால் சொல்லலை. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொஞ்சம் எஃபோர்ட் எடுத்து படிச்சிங்கனாலே ஈஸியாக எக்ஸாமினேஷன் வந்து கிராக் பண்ணிடலாம். ஸோ அதனால் வேறு சோர்ஸஸில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருந்தாலும் சரி, இந்த எக்ஸாமினேஷனுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் டைம் எடுத்து ஸ்பெண்ட் பண்ணி படிங்க. ஒரு 2-3 ஹவர்ஸ் கூட நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி உங்களுடைய ஓல்டு புக்கெலாம் எடுத்து கூட, நோட்ஸ் எடுத்து கூட நீங்கள் இந்த யூனிட் வைஸாக கவர் பண்ணி படிக்கலாம். ஸோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்றது நமக்கு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வந்து கிடைக்கிது. ஸோ டெக்னிக்கலில் உள்ளவங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டின்றதை ஒரு எக்ஸாமினேஷன் போர்டு மூலிமா வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஆல்ரெடி இருக்கிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 4, குரூப் 2லாம் ரெகுலராக வர நோட்டிஃபிகேஷன். ஸோ இயர்லி வந்து எப்படியா இருந்தாலும் ஒரு 500 வேகன்சி, 1000 வேகன்சிஸ் கிட்ட விட்டுருவாங்க. ஆனால் இந்த டெக்னிக்கல் லெவல் போஸ்ட்டுக்கு பல்கான வேகன்சிஸ் வரதும் ரொம்ப ரேரு. அதே மாதிரி நோட்டிஃபிகேஷன் வரதே ரொம்ப ரேர். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை எந்த கேண்டிடேட்டுமே மிஸ் பண்ணிடாமல் உங்களால் எவ்வளோ எஃபோர்ட் எடுத்து படிக்க முடியுமோ ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நல்லா சப்ஜெக்ட் பேப்பரையும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். தமிழ் அண்ட் ஜிகே டாப்பிக்கும் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஏன்னா ரெண்டுமே வந்து உங்களுக்கு ஃபைனல் கட் ஆஃப்க்கு வந்து எலிஜிபிள் ஆகும். அதனால் ஜிஎஸில் ஒரு ஆவரேஜ் ஸ்கோரும், நீங்கள் சப்ஜெக்ட் பேப்பரில் உங்கள் சப்ஜெக்ட் ட்ரிபிளியில் வந்து நல்ல ஸ்கோரும் எடுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து இதில் உங்களால் கிராக் பண்ணுற லெவலுக்கு வந்து போக முடியும். ஸோ என்ன இன்டர்வியூலாம் எதுவுமே கிடையாது. ஒரு சில போர்டிலலாம் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் நல்லா எழுதி எஃபோர்ட் எடுத்து பாஸ் பண்ணிவிடுவீங்க. இன்டர்வியூவில் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஸ்கேம் மாதிரி நடந்த அந்த வாய்ப்பை வந்து தவற விட்டுருவீங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சியில் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. உங்களுக்கு டேரெக்டாக ரிட்டன் எக்ஸாமினேஷன் மட்டுமே வந்து நம்பி நீங்கள் இந்த எக்ஸாமினேஷனை வந்து ப்ரிப்பேர் பண்ணி எழுதலாம். இருக்கிற இந்த ஒரு 1 மந்த் 2 மந்த்தை வந்து யூட்டிலைஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிவிடுங்க. ஸோ நேற்று தினம் கூட வந்து டிகிரி லெவல் போஸ்ட்டுக்கு வந்து இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு வந்து நேற்று எக்ஸாமினேஷன் நடந்தது. ஸோ அதனுடைய கொஷின் பேப்பர் கிடச்சதுன்னா கண்டிப்பாக நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ நான் டெலிகிராம் குரூப்பில் கூட நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். நேற்று வந்து டிகிரி லெவலுக்கு இது டெக்னிக்கல் லெவல் போஸ்ட் எக்ஸாமினேஷன் அப்படின்றது நடந்தது. ஸோ அதை பற்றின எந்த ரிவ்யூவும் நமக்கு கிடைக்கல. மேபி நான் வந்து இன்ஃபர்மேஷன் எதுவும் கிடச்சதுன்னா நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ டிகிரி லெவல் போஸ்ட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸு, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு நம்மக்கிட்ட வந்து புக்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. சப்ஜெக்ட் கோடு பார்த்திங்கன்னா 555. அதேமாதிரி டிகிரி லெவல் போஸ்ட்டுக்கு ட்ரிபிள். ஸோ அசிஸ்டன்ட் இன்ஜினியர் நம்ம சொன்ன மாதிரி இதுக்கும் வந்து நம்மக்கிட்ட புக்ஸ் அப்படின்றது அவைலபிள் இருக்குது. ஸோ இந்த புக்ஸ் பொறுத்தளவுக்கு எம்சிக்யூஸ் டைப் தான். நான் தெளிவாக சொல்லிடுறேன். 10 யூனிட் என்னென்ன யூனிட் இருக்கோ அதை கவர் பண்ணி எம்சிக்யூஸாக வந்து எடுத்திருக்கோம். ஒரு 2000 மேலே வந்து இந்த எம்சிக்யூஸ் வந்து இருக்கும். யூனிட் வைஸாக பார்த்தோன்னா ஒரு 300-500 கிட்ட வந்து கொஷின்ஸ் வந்து இருக்கும் ஆன்சர்ஸோட. ஸோ இது வரைக்கும் எந்த சோர்ஸுமே என்கிட்ட இல்லை சார், நான் வந்து இதை படித்தா என்னால் ஸ்கோர் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா நல்லா ஸ்கோர் பண்ணலாம். ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம இந்த யூனிட் வைஸாக கவர் பண்ணி எடுத்திருக்கோம். அடுத்தது டிகிரி லெவல் போஸ்ட்டு சிவில் இன்ஜினியருக்கு பார்த்திங்கன்னா 398 அந்த சப்ஜெக்ட் கோடுக்கும் புக்ஸ் அப்படின்றது அவைலபிள் இருக்குது. டிப்ளமோ லெவல், ஸோ நம்ம சொன்ன மாதிரி டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கான புக்ஸ் அப்படின்றது தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் போத் சப்ஜெக்ட் வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ தமிழ் வந்து எல்லாருமே கேட்குறது எனக்கு வந்து தங்கிலீஷில் வேணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்குறீங்க. ஸோ நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ணி, ஸோ இங்கிலீஷ் மீடியமில் என்ன எடுத்துருக்கோமோ அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணி தான் வந்து உங்களுக்கு இந்த புக்ஸாக வந்து கொடுக்குறோம். ஸோ இதை வந்து நீங்கள் ஆட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதை படிச்சிங்கனாலே கரெக்டாக இந்த வேர்டோட நீங்கள் இங்கிலீஷில் அங்கே எக்ஸாமினேஷன் எழுதும்போது உங்களுக்கு அது ரெக்டிஃபை பண்ணுற விதமாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து நம்ம அப்படியே வந்து இதை எடிட் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த
ஸோ ட்ரிபிள் இக்கு பார்த்தீங்கன்னா நம்ம டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு நம்ம சொன்ன மாதிரி டங்கிலீஷில் வந்து எல்லாருமே கேட்டிங்க. இது ட்ரான்ஸ்லேட் பண்ணி உங்களுக்கு கொடுத்ததுனால நீங்கள் எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது அந்த 2 லாங்குவேஜ்லையுமே உங்களுக்கு கொஷின் அண்ட் ஆன்சர் வந்து இருக்கும். ஸோ ஈஸியாக அதை வந்து கிளாரிஃபை பண்ணிக்கணும்னு நம்ம அப்படியே கொடுத்துருக்கோம். எங்கெல்லாம் அந்த தமிழ் வேர்டு வந்து உங்களுக்கு புரியலையோ அங்கே லெட்டரில் நீங்கள் வந்து இங்கிலீஷ்லேயும் நீங்கள் வந்து எழுதிக்கலாம். ஸோ அது மாதிரி தான் நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சொல்லி இப்போ புக்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ அது மாதிரி தமிழில் எனக்கு பியூர் தமிழில் தான் சார் இருக்குது அப்படின்ற மாதிரி இது பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த இங்கிலீஷ் வேர்ட்ஸை வந்து நீங்கள் நோட்ஸ் எடுத்து கூட நீங்கள் வந்து இதை எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ அடுத்து சிவில் இன்ஜினியர் டிப்ளமோ லெவலுக்கு சிவில் இன்ஜினியர் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் போத் சப்ஜெக்ட் வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, பார்த்துட்டு நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மெக்கானிக்கல் இன்ஜினியரும் டிப்ளமோ லெவலுக்கு நம்மகிட்ட புக்ஸ் இருக்குது. ஸோ 4441 441ன்றது சப்ஜெக்ட் கோடு. இதுக்கும் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்க. அவங்களும் வந்து கேட்டது சார் தங்கிலீஷில் இருந்ததுன்னா ஓகே, எங்களுக்கு தமிழில் இருக்குது, தூய தமிழில் இருக்குது, இந்த வேர்டெல்லாம் வந்து இப்போ மிஷின்றதை வந்து தமிழ்லேயே கொடுத்துருக்கீங்கன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் படிக்கும்போது என்ன ஆகும்னா 2 லாங்குவேஜும் உங்களுக்கு ஈஸியாக ஆப்டாக படித்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு அந்த புரியாத இடத்துல வந்து அண்டர்லைன் பண்ணிவிட்டு என்ன வேர்டில் இருக்கோ அதை நீங்கள் இங்கிலீஷில் கூட டைப் பண்ணி வச்சுட்டு கூட எழுதிட்டு கூட நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அடுத்தது ஐடிஐ ஸ்டாண்டர்ட் ட்ரேட் ஃபிட்டருக்கு வந்து புக்ஸ் அவைலபிள் இருக்குது 436. ஸோ சப்ஜெக்ட் கோடு. அதே மாதிரி ஐடிஐ ஸ்டாண்டர்ட் ட்ரேட் எலக்ட்ரிஷியன் ஐடிஐக்கு வந்து புக்ஸ் அவைலபிள் இருக்குது 438ங்கிறது சப்ஜெக்ட் கோடு. ஸோ எல்லாருமே சப்ஜெக்ட் கோடு மட்டும் மென்ஷன் பண்ணி கேட்குறீங்க. ஸோ நம்ம எல்லாமே இந்த புக்ஸ் இருக்கிறதுனால அந்த என்ன பேப்பர் அப்படின்றதையும் சப்ஜெக்ட் கோடையும் சொன்னிங்கன்னா கூட நான் வந்து அனலைசிஸ் பண்ணிக்குவேன். ஸோ ஐடிஐ ஸ்டாண்டர்ட் மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள் ஐடிஐ ஸ்டாண்டர்டுக்கு வந்து புக்ஸ் அவைலபிள் இருக்குது 437ன்றது சப்ஜெக்ட் கோடு. ஒர்க் ஷாப் கால்குலேஷன் அண்ட் சயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா புக்ஸ் அவைலபிள் இருக்குது 540. ஸோ 540ங்கிறது சப்ஜெக்ட் கோடு. ஸோ இந்த புக்ஸ் எல்லாமே நம்மக்கிட்ட வந்து அவைலபிள் இருக்குது. டிப்ளமோ லெவலுக்கு போத் சப்ஜெக்ட் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் அவைலபிள் இருக்குது. ஸோ டிகிரி லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் மட்டும்தான் இருக்குது. ட்ரிபிள் இ சிவில் மெக்கானிக்கல்னு பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் மட்டும்தான் இருக்குது. அதேமாதிரி டிப்ளமோ லெவலுக்கு எலக்ட்ரிக்கல் சிவில் மெக்கானிக்கல் எல்லாமே வந்து தமிழ் மீடியமும் இருக்குது, இங்கிலீஷ் மீடியமும் இருக்குது. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. இந்த லாஸ்ட் டைமை யூட்டிலைஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக அந்த புக்ஸ் வாங்கி நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். தொடர்ந்து சேனலையும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். எனக்கு இந்த சப்ஜெக்ட் இருக்குது சார், சப்ஜெக்ட் கோடு கூட ஓகே, மித்தது ஜிஎஸ் அண்ட் தமிழ் வேணும் அப்படின்றவங்க கூட நீங்கள் வந்து புக்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட் டைமில் உங்களால் எவ்வளோ உங்களுக்கு வந்து அமௌண்ட் ரெடியூஸ் பண்ணி தர முடியுமோ கண்டிப்பாக அதை நான் வந்து கன்செஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ அது உங்கள் டிஸ்டன்ஸ் பொறுத்து, எனக்கு கொரியரில் தான் வந்து புக்ஸ் அவைலபிள் கொடுக்குறோம். அதனால் எந்த அளவுக்கு உங்களால் இந்த சார்ஜ் இது பண்ண முடியுமோ நான் கண்டிப்பாக அதை ரெக்டிஃபை பண்ணி தரேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, பார்த்துட்டு பர்ச்சேஸ் பண்ணுங்கள். வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. நன்றி, வணக்கம்.